கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கனால கூட ஐயோ என் கணவர் மரித்து விட்டாரே, இனிமேல் நான் என்ன செய்வேன், தனியாக நான் இந்த உலகத்தில் எப்படி குடும்பம் நடத்துவேன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தானே, இனி யார் என்னை பாதுகாப்பாங்க, யார் என்னை வழிநடத்துவாங்க, யார் என்னை கவனித்து கொள்வாங்க, ஐயோ என் கணவர் உயிரோடு திரும்ப வந்தால் எனக்கு நல்லா இருக்குமே, என்னை இப்படி தவிக்க விட்டு போய்விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஒரு பக்கம் புலம்புறாங்க. பிள்ளையை வைத்து கொண்டு கணவர் மரித்த நிலையில் கிடத்தப்பட்டிருக்கிறார். கணவருடைய தாயின் தகப்பனை நிற்கிறாங்க, உற்றா உறவினர் நிற்கிறாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் அழுகுறாங்க, புலம்புறாங்க. அப்போ அந்த பக்கம் ஒரு இறைஞானி போகிறார். அந்த இறைஞானி அந்த மரணத்தில் நின்று பார்க்கும் பொழுது மறுபடியுமாக இந்த அம்மா அந்த இறைஞானியிடம் பார்த்து, ஐயோ என் கணவர் உயிரோடு வந்தால் நல்லா இருக்குமே, நான் என்ன செய்ய போகிறேன், தனிமையாக அப்படி இருக்கிறேன்னு, ஒரு பிள்ளை வைத்திருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமாக அந்த அம்மா புலம்புகிறதை பார்க்க முடிந்தது. அப்போ இறைஞானி என்ன செய்கிறார் என்றால், உன்னுடைய கணவர் உயிரோடு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு கணவர் கிடைத்திருக்கிற தலைமாட்டில் தண்ணீரை வைத்து, இவர் இப்போது உயிரோடு வர வேண்டுமானால் ஒரே ஒரு காரியத்தை இங்கே இருக்கிறவர்கள் யாராவது நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இவர் உயிரோடு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காரியம் என்னவென்றால், இந்த தண்ணீரை யார் குடிக்கிறீங்களோ அவங்க இறந்து விடுவாங்க, ஆனால் இவர் உயிரோடு வந்துடுவார் அப்படின்னு இறைஞானி ஒரு காரியத்தை சொன்ன உடனே எல்லோரும் திகைத்து போய் நிற்கிறாங்க. அப்போ இறைஞானி மனைவியை பார்த்து கேட்குறார், அம்மா இவ்வளோ நேரம் கண்ணீரோடு புலம்புனீங்களே, ஐயோ என்னை தவிக்க விட்டு போயிட்டார, உயிரோடு வந்தால் நல்லா இருக்குமே, இனி எனக்கு யாருக்குறா அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாச மழையை அன்பு மழையை பொழிந்து புலம்பி அழுதீர்களே, இப்போ இவர் உயிரோடு வரணும்னு சொன்னால் இந்த தண்ணீரை நீங்கள் குடிங்கம்மா அப்படின்னு இறைஞானி கேட்க, அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ நான் இன்னும் இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்கிறது, எனக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு பிள்ளை, இந்த பிள்ளையை நான் கவனிக்கணும், எப்படி நான் இந்த தண்ணீரை நான் குடிப்பேன், குடிச்சினா நான் செத்து போயிடுவேனே, நான் இன்னும் வாழ வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அந்த இடத்துல அந்த தண்ணீரை குடிப்பதற்கு தட்டி கழிக்கிறாங்க. அடுத்தது அந்த இறந்தவருடைய தாய் தகப்பன் நிற்கிறாங்க, அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் இந்த தண்ணீரை குடிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை உயிரோடு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், ஐயோ என் மனைவிக்கு யாருக்கிறா, என் மனைவி தவிக்க விட்டு நான் போயிடுவேனே, இன்னும் நான் கொஞ்ச நாள் உயிரோடு வாழணும் இந்த பூமியில், என் மனைவியை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா நீனாச்சும் இந்த தண்ணியை குடிக்கலாமே, குடித்தா உன்னுடைய பிள்ளை உயிரோடு வந்துருமாச்சே, அதுக்கு பிறகு அவங்க வாழ்வாங்களாச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ என் கனவு இருக்கிறாரு, அவரை நான் தவிக்க விட்டு எப்படி போகிறது, நானும் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு. அப்போ கடைசியாக பிள்ளைகிட்ட வராரு இறைஞானி, பிள்ளையை பார்த்து கேட்குறாரு, நீனாச்சும் இந்த தண்ணியை குடிச்சா அவங்க அப்பா உயிரோடு வந்துடுவார் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா பிள்ளையை பிடித்து இழுத்து, என்ன இப்படி ஒரு காரியத்தை கேட்குறீங்க இந்த சின்ன பிள்ளைகிட்ட போய், இந்த பிள்ளை இப்போ தான் வளர வேண்டிய பிள்ளை, இனி வாழ வேண்டிய பிள்ளை, இந்த பிள்ளை எவ்வளோ தூரம் இருக்குது இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டியது, இந்த பிள்ளையை போய் அந்த தண்ணியை குடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பிள்ளையும் இழுத்து பிடித்து கொண்டார்கள். பிரியமானவர்ல, இது ஒரு கதையாகவோ இல்லை ஒரு சம்பவமாகவோ இருந்தாலும் கூட இந்த காரியத்தில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம், வேத சத்தியத்தின் வழியாகவே. இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் ஒரு நாள் மரிக்க போகிறோம். நாம் மறக்கப்பட்டு போகும் நாட்கள் கூடிய விரைவில் வரப்போகிறது. குறுகிய நாட்களில் நம்மை அநேகர் மறந்து விடுவார்கள். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி. இந்த அம்மா அழுது புலம்புனாங்க, உயிரோடு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இறைஞானி இந்த தண்ணீரை குடிக்கிறவர்கள் இவர் உயிரோடு வருவார், அவங்க செத்துருவாங்கன்னு சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு மனசு வரல. அன்பை புரிந்து கொள்ள முடிகிறதா? அதற்காக நான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பை குறைத்து மதிப்பிடவில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற அன்பை குறைத்து மதிப்பிடவில்லை, தாய் தகப்பன் பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற அன்பை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த உலகத்தினுடைய அன்பு மாறக்கூடிய அன்பு, இந்த உலகத்தினுடைய அன்பு சில வேளைகளில் பொருள் பணத்திற்காக வரக்கூடிய அன்பு, இந்த உலகத்தினுடைய அன்பு நிரந்தரமான அன்பு அல்ல. இந்த உலகத்தினுடைய அன்பு என்ன? மனுஷனுடைய அன்பு. ஆனால் யோசித்து பாருங்களேன், இந்த அம்மா உயிரோட கணவர் வரணும்னு சொன்னாங்க, புலம்புனாங்க, ஆனால் தண்ணீரை குடிக்க மறுத்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மை எல்லாரையும்
பாவத்திலிருந்து, அழிவிலிருந்து, நரக ஆக்கினிலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, படுங்குழியிலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து மீட்பதற்காக அவர் நமக்காக கசப்பான காடி, தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அத்தனை பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு, உலகத்தினுடைய அத்தனை மனிதர்களுடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு பாடுகளை அனுபவித்து நமக்காக உயிரே கொடுத்தார். அந்த அன்பு எவ்வளோ பெரிய அன்பு, யோசித்து பாருங்க. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எந்த அன்பு பெரிதுங்க? இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த சபையில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கணவர் மரிக்கும் பொழுது கணவனுக்காக யாரும் மறிக்கப் போவதில்லை. அதற்கு பிறகு சில நாட்கள் போன பிறகு கணவனுடைய காரியங்கள் மறக்கப்பட்டு போகும். மனைவி மரிக்கும் போது மனைவனுடைய காரியங்கள் மறக்கப்பட்டு போகும். பிள்ளைகள் மரிக்கும் போது பிள்ளைகளுடைய காரியங்கள் மறக்கப்பட்டு போகும். தாய் தகப்பனும் மரிக்கும் போது அவளுடைய காரியங்கள் மறக்கப்பட்டு போகும். இதுதான் இந்த உலகத்தினுடைய காரியமாக வழக்கமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. ஆனால் எங்கோ சிலர் உண்மையான அன்பிலே இருக்கிறார்கள், நான் மறுக்கவில்லை. அந்த நினைவுகளோடு இருக்கிறார்கள், நான் மறுக்கவில்லை. ஆனால் பூரணமான அன்பு, நித்தியமான அன்பு, எதிர்பார்க்காத ஒரு அன்பு, பணத்திற்காக வராத ஒரு அன்பு, தியாகத்தோடு அன்போடு இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதையும் எதிர்பாராமல் தன் ஜீவனையே சிலுவையில் அர்ப்பணித்து உங்களையும் என்னையும் அவர் நேசித்தார். உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்தார், மீட்டெடுத்தார். யோசித்து பாருங்கள், எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல் உயிரை கொடுக்க வந்தார் பார்த்தீங்களா? உங்களுக்காக, எனக்காக. எவ்வளோ பெரிய அன்பு. எனவே அந்த சம்பவத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் தயவுசெய்து ஒப்பிட்டு பார்ப்பதற்காகத்தான் அந்த சம்பவத்தை நான் சொன்னேன் முதல்ல. எனவே ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரிதான அன்பு, அதை எதற்கு நிகராகவும் நாங்கள் ஒப்பிட முடியாது ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்காக, உலகத்தினுடைய மாயமான அன்பு சமாதானத்திற்காக நான் உம்மை துக்கப்படுத்தின நாட்கள், உம்மை மறந்த நாட்கள் எத்தனை அப்படி என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட வரும்போது அந்த உண்மையான அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் அறியாதவர் இந்த செய்தியை கேட்பீங்கன்னா, ஒரு நாள் நாம் மரிக்க போகிறோம், இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறோம். நாம் மரித்த பிறகு நமக்காக சிலர் புலம்புவார்கள், அழுவார்கள். ஆனால் கூடிய நாளில் நாம் மறக்கப்பட்டு போவோம் என்பதை நினைவு கூறுவோம். ஆனால் நம்மை மறக்காத ஒரு தெய்வம், நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம், நமக்காக திரும்ப வரப்போகிற ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை பிடித்து கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு அவரை தொடர்ந்து பின்தொடர நாம் அர்ப்பணிக்கும் பொழுது இந்த உலக வாழ்வு நிரந்தரமானது அல்ல. நாம் திரும்ப ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது எழுந்து, உயிரோடு எழுந்து, உயிர்ப்பிக்கப்பட்டு அவரோடு நித்தியமாக வாழப்போகிறோம் என்பதை வேதம் நமக்கு வாக்களித்திருக்கிறது. அதற்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த உலக அன்பு மாயையான அன்பு, மனிதருடைய அன்பு மாயையான அன்பு. நான் மரித்த பிறகு ஒரு நாள் மறக்கப்பட்டு போவேன். ஆனால் என்னை மறக்காத ஒரு தெய்வம், எனக்காக உயிரை தந்த தெய்வம் நீர் ஆண்டவரே. உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன். உமக்காக வாழ இந்த நித்தியமான அன்பு, நித்தியமாய் உம்மோடு இருக்கின்ற அந்த காரியத்தை ஒருபோதும் நான் இழந்து போகாதபடி, இந்த உலக அன்பை வெறுத்து, இந்த உலக சிற்றின்பங்களை வெறுத்து உமக்கு நான் சாட்சியாக வாழ்ந்து உம்முடைய அன்பை ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் மற்றவர்களுக்கும் காண்பிக்க, இந்த அன்பை என்னுடைய சாட்சியின் வழியாக மேலுகிற அன்பை நான் காண்பிக்க எனக்கு எங்களுக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.